வணக்கம் என் அன்பு உறவுகளே. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் இந்த நேரம் சாதாரணமான நேரம் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் தொடங்கப் போகும் நேரத்தின் வாசலில் நீங்கள் நிற்கிறீர்கள். பல நாட்களாக உங்கள் மனதில் பதுங்கிக் கொண்டிருந்த கேள்விகளுக்கும், யாரிடமும் சொல்ல முடியாமல் அமைதியாக சுமந்து கொண்டிருந்த வலிகளுக்கும் இன்று ஒரு பதில் கிடைக்கப் போகிறது. ஏனென்றால் இன்று பிரபஞ்சம் உங்களிடம் பேச தேர்ந்தெடுத்திருக்கும் சக்தி சிவன். அந்த சிவசக்தி உங்கள் உள்ளத்தில் மறைந்து கிடக்கும் பயத்தையும் இருளையும் உடைத்து வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிறது. நீங்கள் கடந்த சில மாதங்களாக அனுபவித்த குழப்பங்கள் சாதாரணம் அல்ல. எதையும் தொடங்கினால் அது முழுமையாக முடியவில்லை. மனதில் நம்பிக்கை இருந்தும் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு தடைகள் வந்தது. சில நேரங்களில் உங்களுக்கே உங்களை புரிந்து கொள்ள முடியாத நிலை வந்தது. மக்கள் நடுவில் இருந்தாலும் தனிமை உணர்ந்தீர்கள். உங்களை உண்மையாக புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்ற எண்ணம் உங்களை இரவுகளில் தூங்க விடாமல் செய்தது. ஆனால் இவை அனைத்தும் ஒரு முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சிவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க தயாராக இருக்கிறார். உங்கள் ஆன்மா பல நாட்களாக ஒரு சைகையை தேடிக்கொண்டிருந்தது. அதனால்தான் இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு வந்திருக்கிறது. இது ஒரு சாதாரண கோயின்சிடென்ஸ் அல்ல. பிரபஞ்சம் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. ஏனெனில் நீங்கள் இனி பழைய வாழ்க்கையில் இருக்கப் போவதில்லை. உங்கள் மனதில் இருந்த பயங்கள் மெதுவாக கரைய ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருந்த இருள் விலக ஆரம்பிக்கும். பல நாட்களாக மூடியிருந்த கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக திறக்க ஆரம்பிக்கும். சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு வித்தியாசமான உணர்வு வந்திருக்கும். காரணமே இல்லாமல் கண்களில் நீர் வந்திருக்கும். ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நெருங்குகிறது என்று மனம் சொன்னிருக்கும். அது உண்மைதான். சிவசக்தி உங்கள் உள்ளத்தை தொட்டு விழிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் வீணாகவில்லை. அந்த வேதனைகள் உங்களை உடைக்கவில்லை. அது உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றியுள்ளது. உங்கள் வாழ்க்கையில் ஒருவரின் பிரிவு உங்களை மிகவும் பாதித்திருக்கலாம். நம்பிக்கை வைத்து இருந்த ஒருவர் உங்களை விட்டு சென்றிருக்கலாம். நீங்கள் மனதார நேசித்த ஒருவர் உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி இருக்கலாம். அந்த நினைவுகள் இன்னும் உங்களை வலிக்க வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் சிவன் சொல்லும் செய்தி ஒன்று இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிய அனைத்தும் உங்களுக்காக இல்லாதவை. சிலர் உங்கள் வாழ்க்கைக்கு பாடம் கற்றுக் கொடுக்க மட்டுமே வந்தவர்கள். அவர்கள் போன பிறகுதான் உங்கள் உண்மையான சக்தி என்ன என்பதை நீங்கள் உணர ஆரம்பித்தீர்கள். நீங்கள் அடிக்கடி 11 போன்ற எண்களை பார்க்க ஆரம்பித்திருக்கலாம். இரவு நேரங்களில் திடீரென்று விழித்துக் கொள்ளலாம். மனதில் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு அதிர்வு போல் உணர்ந்திருக்கலாம். இவை அனைத்தும் பிரபஞ்சத்தின் அறிகுறிகள். சிவன் உங்களுடன் இருக்கிறார் என்பதற்கான அடையாளங்கள். உங்கள் ஆன்மா இப்போது உயர்ந்த சக்தியுடன் இணைந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எவ்வளவு உடைந்திருந்தாலும், எவ்வளவு தோல்விகளை சந்தித்திருந்தாலும் உங்கள் வாழ்க்கை இங்கேயே முடிவதில்லை. இன்னும் நீங்கள் காணாத ஒரு அழகான வாழ்க்கை உங்களை காத்திருக்கிறது. உங்கள் கண்களில் மீண்டும் நம்பிக்கை பிறக்கும் நாள் வருகிறது. உங்கள் வீட்டில் மீண்டும் சிரிப்பு கேட்கும் காலம் வருகிறது. நீண்ட நாட்களாக நின்று போன காரியங்கள் நகர ஆரம்பிக்கும். பணம், வேலை, உறவுகள், மன அமைதி, இவை அனைத்திலும் ஒரு மாற்றம் வரும். சிவன் ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்ல விரும்புகிறார். நீங்கள் மிகவும் சுத்தமான மனம் கொண்டவர். அதனால்தான் வாழ்க்கை உங்களை இவ்வளவு சோதித்தது. சிலருக்கு எல்லாம் எளிதாக கிடைக்கலாம். ஆனால் உங்களுக்கு வரும் ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஒரு பெரிய சோதனைக்கு பிறகுதான் வருகிறது. ஏனெனில் நீங்கள் சாதாரண ஆன்மா அல்ல. உங்களுக்குள் ஒரு ஆழமான ஆன்மீக சக்தி இருக்கிறது. அதை உலகம் இன்னும் பார்க்கவில்லை. ஆனால் அந்த நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சமீபத்தில் சில விஷயங்களில் ஆர்வம் இழந்திருக்கலாம். மக்கள் கூட்டத்திலிருந்து விலகி அமைதியாக இருக்க விரும்பியிருக்கலாம். இது மனச்சோர்வு அல்ல. இது ஒரு ஆன்மீக மாற்றத்தின் அறிகுறி. உங்கள் ஆன்மா பழைய அதிர்வுகளை விட்டு விலகி புதிய சக்தியுடன் இணையத் தொடங்கியுள்ளது. அதனால்தான் பழைய விஷயங்கள் இப்போது உங்களுக்கு அர்த்தமில்லாமல் தோன்றுகிறது. சிலர் உங்களை குறைத்து பேசினார்கள். உங்களை நம்பவில்லை. நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த சம்ஃப்டே மக்கள் விரைவில் உங்களின் மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படப் போகிறார்கள். நீங்கள் அமைதியாக இருந்ததால் பலர் உங்களை பலவீனமாக நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் அறியாத ஒன்று என்னவென்றால், அமைதியாக இருக்கும் ஆன்மாக்களுக்குள் மிகப்பெரிய புயல் மறைந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பணத்தால் ஏற்பட்ட கவலைகள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் காத்திருந்த வாய்ப்பு விரைவில் வரும். ஒருபோதும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவி கிடைக்கும். உங்களின் உழைப்பை கவனிக்காத உலகம் இப்போது உங்களை திரும்பி பார்க்க ஆரம்பிக்கும். நீங்கள் பல இரவுகள் அமைதியாக அழுதிருக்கிறீர்கள். யாருக்கும் தெரியாமல் மனதில் உடைந்து போயிருக்கிறீர்கள். அந்த கண்ணீரை சிவன் பார்த்திருக்கிறார். அதனால்தான் இப்போது உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவர் தயாராக இருக்கிறார். இன்று முதல் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் பின்னால் ஒரு பெரிய தெய்வீக சக்தி நிற்கிறது. நீங்கள் கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுப்பும் சக்தி அது.
நீங்கள் நம்பிக்கை இழந்த நேரங்களில் கூட உங்களை காப்பாற்றிய சக்தி அது. பல முறை வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நீங்கள் நினைத்த நேரங்களில் கூட ஏதோ ஒரு அதிசயம் நடந்தது. அது சாதாரணம் அல்ல. சிவன் உங்களை விட்டுவிடவில்லை என்பதற்கான சாட்சி. உங்கள் மனதில் இன்னும் ஒரு ஆசை இருக்கிறது. அதை யாரிடமும் முழுமையாக சொல்லவில்லை. ஆனால் அந்த ஆசையை சிவன் அறிவார். அந்த ஆசை நிறைவேறும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன் உங்கள் மனதில் இருந்த பயங்களை விட வேண்டும். கடந்த காலத்தை பிடித்து வைத்திருக்க கூடாது. பழைய வழிகளை நினைத்து உங்களை நீங்களே தண்டிக்க கூடாது. உங்கள் ஆன்மா இப்போது ஒரு புதிய வாழ்க்கைக்குள் நுழைய தயாராக இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு காரணத்திற்காக பிறந்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீங்கள் இன்னும் உங்கள் முழு சக்தியையும் கண்டுபிடிக்கவில்லை. பலரின் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்கப் போகும் ஒருவர் நீங்கள். ஒரு நாள் மக்கள் உங்களிடம் வந்து உங்கள் அமைதியின் ரகசியத்தை கேட்பார்கள். ஏனெனில் நீங்கள் சந்தித்த இருளை மற்றவர்கள் சந்தித்திருக்க மாட்டார்கள். இனி வரும் நாட்களில் உங்கள் கனவுகளில் சில விசித்திரமான சைகைகள் தோன்றலாம். கோயில், ஒளி, நதி, நிலா, பாம்பு, மந்திர ஓசை போன்றவை கனவில் தோன்றலாம். பயப்பட வேண்டாம். அது உங்கள் ஆன்மாவை பிரபஞ்ச சக்தி தோடும் தருணம். சிவன் உங்களுடன் பேசும் வழிகளில் அதுவும் ஒன்று. உங்கள் வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த எதிர்மறை சக்தி மெதுவாக விலகும். சண்டைகள் குறையும். மன அழுத்தம் குறையும். உங்கள் உள்ளத்தில் ஒரு புதுசான அமைதி உருவாகும். நீங்கள் மீண்டும் சிரிக்க ஆரம்பிப்பீர்கள். வாழ்க்கையை மீண்டும் நேசிக்க ஆரம்பிப்பீர்கள். ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீர்கள். நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் உங்களை தண்டிக்கல்ல, உங்களை தயார் செய்ததான். பெரிய ஆசீர்வாதம் வருவதற்கு முன் பெரிய சோதனை வரும். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது. இப்போது அந்த சோதனையின் முடிவு நெருங்குகிறது. இன்று இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் தொடங்கும். நீங்கள் பழையபடி இருக்க மாட்டீர்கள். உங்கள் எண்ணங்கள் மாறும். உங்கள் பார்வை மாறும். உங்களை பற்றிய நம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் உங்கள் சக்தியை உணர ஆரம்பிப்பீர்கள். சிவன் சொல்லும் கடைசி செய்தி இது. எதுவாக நடந்தாலும் நம்பிக்கையை விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் முடிவு எழுதப்படவில்லை. நீங்கள் நினைப்பதற்கும் மேலான ஒரு அழகான எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்று இரவு நீங்கள் தூங்க செல்லும் முன் அமைதியாக கண்களை மூடி சிவனை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் மனத்தில் இருக்கும் வலிகளை எல்லாம் அவரிடம் ஒப்படையுங்கள். பிறகு பாருங்கள், மெதுவாக உங்கள் வாழ்க்கை எப்படி மாற ஆரம்பிக்கிறது என்று. இந்த பிரபஞ்சம் உங்களை மறக்கவில்லை. சிவன் உங்களை கைவிடவில்லை. உங்கள் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் பல விஷயங்களுக்கு நீங்கள் பதில் தேடிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன் நான் மட்டும் இவ்வளவு சோதனைகளை சந்திக்க வேண்டும் என்று பல முறை உங்களுக்குள் கேள்வி எழுந்திருக்கும். மற்றவர்கள் எளிதாக முன்னேறும் போது நீங்கள் மட்டும் ஒவ்வொரு அடியிலும் போராட வேண்டிய நிலை வந்திருக்கலாம். ஆனால் அந்த போராட்டம் வீணல்ல. சிவன் உங்களை சாதாரண வாழ்க்கைக்காக உருவாக்கவில்லை. அதனால்தான் உங்களின் பாதை இவ்வளவு ஆழமானதாக இருக்கிறது. நீங்கள் பல முறை உடைந்து போனாலும் ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்திருக்கிறீர்கள். அதுதான் உங்கள் உண்மையான சக்தி. உலகம் அதை கவனிக்கவில்லை என்றாலும் பிரபஞ்சம் கவனித்துக் கொண்டிருந்தது. நீங்கள் அமைதியாக செய்த தியாகங்களையும் யாருக்கும் தெரியாமல் சுமந்த வேதனைகளையும் சிவன் பார்த்திருக்கிறார். அதனால்தான் இன்று உங்கள் வாழ்க்கையின் கதையை மாற்ற அவர் முடிவு செய்திருக்கிறார். சில நேரங்களில் நீங்கள் காரணமே இல்லாமல் பழைய நினைவுகளை நினைத்து வருந்தி இருக்கலாம். கடந்த காலத்தில் நடந்த சில சம்பவங்கள் இன்னும் உங்கள் மனதில் காயமாக இருக்கலாம். யாரோ சொன்ன வார்த்தைகள் இன்னும் உங்களை துரத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது அந்த காயங்களை விட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கடந்த காலம் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே. அது உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. உங்களின் உள்ளத்தில் ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளியை பலர் அணைக்க முயன்றார்கள். சிலர் பொறாமையால், சிலர் கோபத்தால், சிலர் உங்கள் நல்ல மனதை பயன்படுத்திக் கொள்ள முயன்றார்கள். ஆனால் அந்த ஒளியை முழுமையாக அணைக்க யாராலும் முடியவில்லை. ஏனெனில் அந்த ஒளி சாதாரண ஒளி அல்ல. அது சிவ சக்தியின் ஒளி. நீங்கள் இனிமேல் உங்களை குறைத்து நினைக்கக்கூடாது. பல வருடங்களாக நீங்கள் மற்றவர்களின் அன்பிற்காக காத்திருந்தீர்கள். யாராவது வந்து உங்களை புரிந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்த்தீர்கள். ஆனால் இப்போது பிரபஞ்சம் உங்களிடம் சொல்ல வருவது ஒன்று. முதலில் உங்களை நீங்களே நேசிக்க வேண்டும். உங்களின் மதிப்பை முதலில் நீங்கள் உணர வேண்டும். ஏனெனில் நீங்கள் நினைப்பதற்கும் மேலான விலை மதிப்புள்ள ஆன்மா. இனி வரும் நாட்களில் சிலர் திடீரென்று உங்கள் வாழ்க்கைக்குள் மீண்டும் வர முயற்சிப்பார்கள். முன்பு உங்களை விட்டு சென்றவர்கள் கூட திரும்பி வரலாம். ஆனால் இந்த முறை நீங்கள் மாறியிருப்பீர்கள். முன்பு போல யாரிடமும் உங்கள் அமைதியை இழக்க மாட்டீர்கள். யாராவது உங்களை வலிக்க வைத்தால் அமைதியாக விலகி செல்வதற்கான வலிமை உங்களுக்குள் உருவாகும். உங்க வாழ்க்கையில பணம் தொடர்பான மாற்றமும் வரப்போகுது. பல நாட்களாக நீங்கள் நினைத்த ஒரு விஷயம் திடீர்னு நடக்க ஆரம்பிக்கும். அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு புதிய தொடக்கமாக இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்களாக நின்று போன ஒரு காரியம் திடீரென்று முன்னேற ஆரம்பிக்கலாம்.
நீங்கள் இதுவரை செய்த உழைப்பின் பலன் வீணாக போகவில்லை. உங்களின் மனதில் ஒரு கனவு இன்னும் உயிருடன் இருக்கிறது. எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த கனவை முழுமையாக விட முடியவில்லை. அது சாதாரண ஆசை அல்ல. அந்த கனவு உங்கள் ஆன்மாவின் நோக்கம். அதனால்தான் அது இன்னும் உங்களுக்குள் உயிருடன் இருக்கிறது. சிவன் அந்த கனவை சரியான நேரத்தில் நிறைவேற்றப் போகிறார். நீங்கள் அடிக்கடி ஒரு விஷயத்தை நினைத்து பயப்படுகிறீர்கள். என்னால் முடியுமா என்று. ஆனால் சிவன் சொல்லும் பதில் இது. நீங்கள் நினைப்பதற்கும் மேலான வலிமை உங்களுக்குள் இருக்கிறது. வாழ்க்கை உங்களை உடைக்கவில்லை. அது உங்களை விழிக்க வைத்தது. இனி வரும் நாட்களில் உங்கள் உள்ளுணர்வு அதிகமாகும். யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் போலியாக இருக்கிறார்கள் என்பதை உங்கள் மனமே சொல்ல ஆரம்பிக்கும். முன்பு போல எளிதாக ஏமாற மாட்டீர்கள். உங்கள் ஆன்மா இப்போது விழித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நீங்கள் இந்த காலத்தை நினைத்து ஆச்சரியப்படுவீர்கள். அந்த கஷ்டங்களை நான் எப்படி கடந்து வந்தேன் என்று உங்களுக்கே வியப்பு வரும். ஏனெனில் இப்போது நீங்கள் அனுபவிக்கும் இருள் நிரந்தரம் அல்ல. அது விடியற் காலத்திற்கு முன் இருக்கும் இருள் மாதிரி. அதற்கு பிறகு வரும் ஒளி உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றப் போகிறது. உங்கள் இதயத்தில் இன்னும் நிறைய அன்பு இருக்கிறது. எவ்வளவு வலிகள் வந்தாலும் நீங்கள் இன்னும் நல்ல மனசுடன் இருக்கிறீர்கள். அதுதான் உங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகம் உங்களை மாற்ற முயன்றாலும் உங்கள் ஆன்மாவின் தூய்மையை முழுமையாக அழிக்க முடியவில்லை. இன்று முதல் ஒரு புதிய நம்பிக்கையுடன் வாழ ஆரம்பியுங்கள். ஒவ்வொரு காலை எழும்போதும் என் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வருகிறது என்று சொல்லுங்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கிறது. உங்கள் எண்ணங்களுக்கு அதிர்வு இருக்கிறது. நீங்கள் நம்ப ஆரம்பிக்கும் விஷயங்கள் மெதுவாக உங்கள் வாழ்க்கையில் உருவாக ஆரம்பிக்கும். சிவன் உங்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்று. பயப்படாமல் முன்னே செல்லுங்கள். கடந்த காலத்தை விடுங்கள். உங்களை குறைத்து நினைப்பதை நிறுத்துங்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையின் சிறந்த நாட்கள் இன்னும் வரவில்லை. இப்போதுதான் ஆரம்பமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் பலர் வந்து சென்றிருக்கிறார்கள். சிலர் உங்களை சிரிக்க வைத்தார்கள். சிலர் உங்களை அழ வைத்தார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் உங்கள் ஆன்மாவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்து சென்றார்கள். இன்று நீங்கள் இவ்வளவு ஆழமாக சிந்திக்கும் மனிதராக மாறியதற்கு காரணம் அந்த அனுபவங்கள் தான். நீங்கள் சந்தித்த துரோகங்கள் உங்கள் இதயத்தை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அதே துரோகங்கள் யாரை நம்ப வேண்டும், யாரிடமிருந்து விலக வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தது. சில இரவுகளில் நீங்கள் தனியாக அமர்ந்து கொண்டு வானத்தை பார்த்திருக்கலாம். என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று மனதிற்குள் கேள்வி கேட்டிருக்கலாம். அந்த கேள்விக்கு பதில் இப்போது வர ஆரம்பித்திருக்கிறது. நீங்கள் காத்திருந்த நேரம் மெதுவாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் எப்போதும் தாமதிக்கலாம். ஆனால் அது ஒருபோதும் தவறான நேரத்தில் ஆசீர்வாதம் கொடுக்காது. உங்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் நடக்கப் போகிறது. அது வெளியிலிருந்து திடீரென்று வந்த மாற்றமாக தெரியலாம். ஆனால் உண்மையில் அந்த மாற்றம் உங்கள் உள்ளத்தில் பல நாட்களாக உருவாகி கொண்டிருந்தது. இப்பொழுது அது வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறது. நீங்கள் பழைய வாழ்க்கையை விட்டு புதிய பாதைக்கு நகர்கிறீர்கள். சில நேரங்களில் உங்களுக்கு உங்கள் மனசு கூட அந்நியமாக தோன்றியிருக்கலாம். முன்பு மகிழ்ச்சி கொடுத்த விஷயங்கள் இப்போது வெறுமையாக தோன்றியிருக்கலாம். காரணமே இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் போல தோன்றியிருக்கலாம். அது உங்கள் ஆன்மா மாற்றம் அடையும் தருணம். பழைய அதிர்வுகளை விட்டு உயர்ந்த சக்திக்குள் நுழையும் தருணம். சிவன் உங்களை ஒரு காரணத்திற்காக தனிமையில் வைத்தார். எல்லாரிடமிருந்தும் விலகி உங்களை நீங்களே கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் அது. ஏனெனில் மக்கள் கூட்டத்தில் இருந்திருந்தால் நீங்கள் உங்கள் உண்மையான சக்தியை ஒருபோதும் உணர முடியாது. அந்த அமைதியான இரவுகள், அந்த கண்ணீர், அந்த தனிமை, இவை அனைத்தும் உங்களை ஆன்மீகமாக விழிக்க வைத்தது. நீங்கள் சமீபத்தில் கோயில்கள் மீது அதிக ஈர்ப்பு உணர ஆரம்பித்திருக்கலாம். ஓம் நம சிவாய என்ற மந்திரம் கேட்கும்போது மனம் அமைதியாகி இருக்கலாம். சிவன் பற்றிய வீடியோக்கள், பாடல்கள், சின்னங்கள் திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக தோன்றியிருக்கலாம். இவையெல்லாம் ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. சிவசக்தி உங்கள் ஆன்மாவை அழைக்கிறது. உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய சுத்திகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் சில விஷயங்கள் திடீரென்று உடைந்து போகிறது. சில உறவுகள் தூரமாகிறது. சில பழக்கங்கள் உங்களால் தொடர முடியாமல் போகிறது. பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து பழைய இருளை அகற்றிக் கொண்டிருக்கிறது. ஏனெனில் புதிய ஒளி வர இடம் தேவைப்படுகிறது. நீங்கள் இனிமேல் யாரிடமும் உங்கள் மதிப்பை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் ஒரு நாள் உங்கள் அருமையை உணர்வார்கள்.
ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் உயர்ந்த இடத்தில் இருப்பீர்கள். ஏனெனில் இந்த உலகம் முதலில் அமைதியான ஆன்மாக்களை புறக்கணிக்கும். பிறகு அதே ஆன்மாக்களின் சக்தியை பார்த்து ஆச்சரியப்படும். உங்கள் உள்ளத்தில் இன்னும் ஒரு குழந்தை போல சுத்தமான பகுதி இருக்கிறது. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அந்த நல்ல மனம் முழுமையாக மாறவில்லை. அதுதான் சிவன் உங்களை காப்பாற்றும் மிகப்பெரிய காரணம். இந்த உலகம் முழுவதும் இருளாக இருந்தாலும் ஒரு சுத்தமான ஆன்மாவை பிரபஞ்சம் ஒருபோதும் கைவிடாது. இனி வரும் நாட்களில் சில அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் நினைத்து கூட பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக நின்று போன விஷயங்கள் திடீரென்று நகர ஆரம்பிக்கும். உங்களை மறந்து போனவர்கள் கூட மீண்டும் உங்களை தேட ஆரம்பிப்பார்கள். ஏனெனில் உங்கள் ஆதிர்வு மாற ஆரம்பித்து விட்டது. நீங்கள் பல நாட்களாக உங்களை தானே குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் வேற மாதிரி இருந்திருந்தால் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தவறான மனிதர் இல்லை. நீங்கள் மிக அதிகமாக உணரக்கூடிய ஆன்மா. அதனால்தான் இந்த உலகின் குளிர்ச்சியான நடத்தைகள் உங்களை இவ்வளவு வலிக்க வைத்தது. சிவன் இப்போது உங்களின் இதயத்தை குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். மெதுவாக அந்த பழைய வலிகள் குறையும். ஒரு காலத்தில் உங்களை உடைத்த நினைவுகள் கூட இனி உங்களை பாதிக்காது. நீங்கள் கடந்த காலத்தை நினைத்தாலும் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்வீர்கள். அதுதான் உண்மையான குணமடைதல். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மனிதர் வர வாய்ப்பிருக்கிறது. அந்த மனிதர் உங்கள் மன அமைதியை கெடுப்பதற்காக அல்ல, உங்கள் ஆன்மாவை புரிந்து கொள்ள வருகிறார். ஆனால் அதற்கு முன் நீங்கள் முழுமையாக உங்களை குணப்படுத்தி கொள்ள வேண்டும். உடைந்த இதயத்துடன் புதிய வாழ்க்கையை தொடங்க முடியாது. அதனால்தான் பிரபஞ்சம் இப்பொழுது உங்களுக்கு தனிமையின் மூலம் குணமளிக்கிறது. நீங்கள் ஒருபோதும் சாதாரண வாழ்க்கைக்காக பிறக்கவில்லை. உங்கள் குரல், உங்கள் எண்ணங்கள், உங்கள் உணர்வுகள் இவை பலரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை. ஒரு நாள் நீங்கள் சொல்வதை கேட்டு மக்கள் நம்பிக்கை பெறுவார்கள். ஏனெனில் நீங்கள் சொல்வது புஸ்தகத்தில் படித்த வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கையில் அனுபவித்து வந்த உண்மைகள். இன்று இந்த நொடியில் சிவன் உங்களிடம் சொல்லும் செய்தி இது. உங்கள் வாழ்க்கை முடிந்து போகவில்லை. இது ஒரு புதிய தொடக்கம். நீங்கள் இழந்த அனைத்திற்கும் பதிலாக இன்னும் பெரிய ஆசீர்வாதங்கள் வர இருக்கிறது. நீங்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும் பிரபஞ்சம் பதில் வைத்திருக்கிறது. இனி நீங்கள் நடக்கும் பாதையில் பயம் குறையும், நம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் இதயத்தில் மீண்டும் ஒளி பிறக்கும். இன்றிரவு அமைதியாக வானத்தை பாருங்கள். அங்கே தெரியும் நிலவின் அமைதியில் சிவன் உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பார். இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள். உன் வாழ்க்கையின் அழகான அத்தியாயம் இப்போதுதான் தொடங்குகிறது. சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கை முழுவதும் இருளாக இருப்பது போல தோன்றியிருக்கலாம். எவ்வளவு முயன்றாலும் முன்னேற்றம் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் விதை மண்ணுக்குள் இருக்கும்போது அது வெளியிலிருந்து இறந்தது போலதான் தெரியும். ஆனால் அந்த இருளுக்குள் தான் புதிய வாழ்க்கை உருவாகி கொண்டிருக்கும். அது போலதான் இப்போது உங்கள் வாழ்க்கையும். நீங்கள் விரைவில் ஒரு நல்ல செய்தியை கேட்கப் போகிறீர்கள். அது உங்கள் மனதில் இருந்த ஒரு பெரிய பாரத்தை குறைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருந்த விஷயத்தில் ஒரு நகர்வு வரும். அந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், இவ்வளவு நாள் நடந்த தாமதம் வீணாக இல்லை என்று. சிவன் இப்போது உங்கள் மனதில் இருந்த பழைய பயங்களை உடைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் சில நேரங்களில் நீங்கள் காரணமே இல்லாமல் சோர்வாக உணர்கிறீர்கள். ஆன்மா ஒரு பெரிய மாற்றத்துக்குள் செல்லும் போது உடலும் மனமும் சில நேரம் குழப்பமடையும். ஆனால் அந்த மாற்றம் முடிந்த பிறகு நீங்கள் பழைய மனிதராக இருக்க மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சி வரும். இப்பொழுது நீங்கள் நம்ப முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் காலையில் விழிக்கும் போது உங்கள் மனம் இவ்வளவு அமைதியாக இருந்ததே இல்லை என்று உணர்வீர்கள். காரணமே இல்லாமல் சிரிப்பு வரும். நீண்ட நாட்களாக உங்கள் உள்ளத்தில் இருந்த கனமான உணர்வு மெதுவாக மறைந்து போகும். நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு ஒளி போல இருக்க பிறந்திருக்கிறீர்கள். உங்கள் வார்த்தைகள் பலரின் மனதை குணப்படுத்தும். உங்கள் அனுபவங்கள் பலருக்கு வழிகாட்டும். இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கும் இந்த தனிமையும் வலியும் ஒரு நாள் உங்கள் சக்தியாக மாறும். சிலர் உங்கள் வாழ்க்கையில் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்கலாம். சிலர் உங்களை இழந்ததற்காக வருந்தலாம். ஆனால் அந்த நேரத்தில் உங்கள் மனம் மாறியிருக்கும். நீங்கள் யாரிடமும் பழிவாங்க நினைக்க மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள், ஒவ்வொருவரும் அவர்களின் அளவுக்கு மட்டுமே அன்பு கொடுக்க முடியும் என்று. இனி வரும் நாட்களில் உங்கள் ஆன்மீக சக்தி இன்னும் அதிகரிக்கும். கோயிலுக்கு சென்றால் மனதில் ஒரு அதிர்வு போல உணரலாம். சிவன் பெயரை கேட்டால் கண்களில் நீர் வரலாம்.
இது பலவீனம் அல்ல. உங்கள் ஆன்மா தெய்வீக சக்தியை உணர ஆரம்பித்திருப்பதற்கான அடையாளம். ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீர்கள். நீங்கள் இப்போது அனுபவிக்கும் தனிமை நிரந்தரமல்ல. இந்த இருள் நிரந்தரமல்ல. இந்த கண்ணீர் நிரந்தரமல்ல. ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு விடியல் இருப்பது போல உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு புதிய விடியல் வரப்போகிறது. சிவன் உங்களிடம் இப்போது சொல்லும் வார்த்தைகள் இதுதான். நான் உன்னை கைவிடவில்லை. நீ உடைந்த ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன்னுடன் இருந்தேன். நீ அமைதியாக அழுத இரவுகளிலும் நான் உன் அருகில் இருந்தேன். இப்பொழுது உன் வாழ்க்கையை மாற்றும் நேரம் வந்துவிட்டது. அதனால் இனிமேல் பயப்பட வேண்டாம். உங்கள் பாதையில் நம்பிக்கையுடன் நடந்து செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றம் நீங்க கனவில் கூட நினைக்காத அளவுக்கு அழகாக இருக்கும்.